2 மணி இருக்கும், நல்ல பசி. மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் போனோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் வாங்குறதுக்கு நிறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா பார்சல் கவுண்டரில் பிளாஸ்டிக் பேக்கில் சுட சுட கொதிக்கிற சாம்பாரும் குழம்பும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கொதிக்கிற குழம்பை ஊற்றும் போது கண்டிப்பாக மெல்ட் ஆகும். ஸோ இந்த மெல்ட்டான குழம்பை அவர் சாப்பிட்டா அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டொமக் ரிலேட்டடாக வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது, கேன்சரே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் சாப்பாடு சூடான பிளாஸ்டிக் குழம்பு சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும், அவருக்கு லைஃப் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை நீங்க ஹோட்டலில் தான் சாப்பிட போறீங்க, அதுவும் பார்சல் வாங்கி தான் சாப்பிட போறீங்க அப்படின்னீங்கன்னா பாத்திரம் கொண்டு போய் நீங்க உங்களோட உணவுப் பொருட்களை நீங்க வாங்கி சாப்பிட்றது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ல பிளாஸ்டிக் பேக்குக்கு பதிலாக அலுமினியம் கவர்னு வச்சிருக்காங்க. அதுவுமே கண்டிப்பா அதுலயும் ஹெல்த் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னீங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது தான் நல்லது. ஒருவேளை அதுக்கு வழியே இல்லை, ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணுன்ற கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வீட்டில இருந்து பாத்திரத்தை கொண்டு போய் அதில் சூடான பொருட்களை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது ஹெல்த்தை இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஏதாவது வந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கவர் பண்றதுக்கு இந்த பாலிசி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.